வனத்துறையில் காலியாகும் வனச்சரகர் பணியிடங்கள் நிரப்பப்படும் போது வனவியல் பட்டதாரிகளுக்கே 100% முன்னுரிமை என அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அரசு வனக்கல்லூரி மாணவர்களின் நீண்ட நாள் கோரிக்கை இதன் மூலம் நிறைவேறியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் சுதீஷ். சுதீஷ், பொதுவா வனச்சரகர் பணிகளுக்கான காலி இடங்களுக்கு எந்த அடிப்படையில் தேர்வர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள்? திவ்யா, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இப்போ வனம் தொடர்பான முழு அறிவையும் பெற்றிருப்பவர்கள் இந்த வனச்சரகர் பணிக்கு தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழகத்தில் முதல் முறையாக 1985ஆம் ஆண்டு இந்த வனக்கல்லூரியானது தொடங்கப்பட்டது. மொத்தம் இந்தியாவில் 15 கல்லூரிகள் உள்ள நிலையில் தமிழகத்தில் மேட்டுப்பாளையத்தில் மட்டும் இந்த கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் இங்கு 1985ஆம் ஆண்டு முதல் இந்த கல்லூரியானது நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே இடஒதுக்கீடு என்பது ஒரு பிரச்சனையாக இந்த கல்லூரியில் இருந்தது. 2010, 2011ஆம் ஆண்டுகளில் அந்த 25% இடஒதுக்கீடு குறைக்கப்பட்டு தொடர்ச்சியாக ஒரு போராட்டத்திற்கு உள்ளாக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் 2014ஆம் ஆண்டு அந்த இடஒதுக்கீடானது குறைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தொடர்ந்து இந்த போராட்டங்கள் நடைபெற்று வந்திருந்தது. இதற்கிடையே தற்போது கடந்த மாதம் 27ஆம் தேதி இந்த 100% இடஒதுக்கீடானது உறுதிப்படுத்தப்பட்டு பிப்ரவரி 29ஆம் தேதி 100% இடஒதுக்கீடு இந்த வனக்கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு வனச்சரகர் போன்ற பணிகளுக்கு அளிப்பதாக அரசு உத்தரவாதம் அளித்திருக்கிறது. முதலாவதாக அவர்களிடையே இந்த இடஒதுக்கீடு குறித்து அவர்களிடையே நம்முடைய அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார்கள். அவரிடம் கேட்கலாம். சொல்லுங்க, இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? இந்த 100% இடஒதுக்கீடு என்பது எது மாதிரியான மகிழ்ச்சி அளிக்கிறது? சார், நாங்கள் ஃபாரஸ்ட்ரி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறோங்க சார். ஃபாரஸ்ட்ரி 4 வருஷம் முடிச்சுட்டு கடைசி என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற தருணத்தில் இந்த மாதிரி ஒரு அரசாணை இருக்கிற உண்மையாகவே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். பிடிச்ச துறையில் வேலை செய்கிற கிடைக்கிற ஒரு வாய்ப்பை விட இன்னும் பெரிய சந்தோஷம் என்ன சார் இருக்க முடியும்? அந்த விதத்தில் ஒவ்வொரு வனவியல் படிக்கிற மாணவருக்கும் இது ஒரு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம்னு கருதுகிறோம் சார். படித்ததுக்கான ஒரு கோர்ஸுக்கு இப்போ தான் சார் ஒரு முக்கியத்துவம் அளிச்சிற மாதிரி இருக்குது. வனவியலை பற்றின தொழில்நுட்பம் தெரிஞ்ச மாணவர்கள் அந்த பணிக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் காலேஜ் ஆரம்பித்தாங்க. அதனால் அந்த படித்த கோர்ஸுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இருக்குது. ஒரு பெண்களாக பார்த்தோம்னா பெண்கள் வனத்துறையில் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு இது எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் சார். கண்டிப்பாக திவ்யா, இந்த ஒரு பல்வேறு கட்ட போராட்டத்திற்கிடையில் இந்த 100% இடஒதுக்கீடானது தற்போது அமல்படுத்தப்பட்டிருப்பது அவர்களிடையே ஒரு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு முன்னதாக, அதாவது வனவியல் துறை மட்டுமன்றி அந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பல்வேறு வகையான பட்டப்படிப்புகளிலிருந்தும் இந்த வனத்துறை சார்ந்த தேர்வுகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக அந்த வனச்சரகர் பணியிடமான என்பது முழுக்க இந்த வனவியல் துறை சார்ந்த மாணவர்களையே எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் இவர்களிடையே இருந்தது. அந்த கோரிக்கை தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திவ்யா, தற்போது வெளியிடப்பட்டிருக்கிற இந்த அரசாணை மூலமா மாணவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு? திவ்யா, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வனச்சரகர் பணி என்பது முழுக்க வனவியல் துறை சார்ந்த மாணவர்களை மட்டுமே எடுக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையாக இருந்தது. இதன் மூலமாக அவர்கள் இந்த தமிழகத்தில் அமைந்துள்ள இந்த ஒரே கல்லூரியில் வனவியல் துறை இளநிலை, முதுநிலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகள் என்று இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. 85ஆம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் துவங்கப்பட்டு பின்னர் இந்த படிப்புகள் மேம்படுத்தப்பட்டு 1990ஆம் ஆண்டு முதல் மேட்டுப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வருகிறது. இந்த அரசாணை மூலமாக 100% இந்த மாணவர்களுக்கு அந்த பணியிடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் ஏனென்றால் இதற்கு முக்கியமான காரணம், மற்ற படிப்புகளில் மாணவர்கள் மற்ற துறைகளுக்கு பணிகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தும் போதும் இவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது முழுக்க வனத்துறையும் வனம் சார்ந்த படிப்பையும் அவர்கள் படித்துவிட்டு வேறு எந்த வேலைக்கும் செல்ல முடியாத ஒரு சூழல் இருப்பதால் அவர்கள் இந்த படிப்பை முடித்துவிட்டு ஒரு பயனற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த வேண்டிய ஒரு சூழலே இருந்தது. இதன் அடிப்படையில் தற்போது வந்திருக்க அரசாணையின்படி இவர்கள் அனைவருமே இந்த முழுக்க 4 ஆண்டுகளாக இளநிலை படிப்புகளில் வனம் மற்றும் வனம் சார்ந்த படிப்புகளை முழுமையாக படிப்பதால் இவர்களுக்கு இவர்களுக்கு பெரும்பான்மையான வாய்ப்புகள் இந்த மாணவர்களுக்கு வனத்துறையில் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதன் மூலம் வனத்துறையில் இந்த வனவியல் துறை சார்ந்த மாணவர்கள் அதிகம் பயனடைவார்கள் என்று மாணவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திவ்யா.